ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து நடிக்கக்கூடிய படம் தான் தலைவர் 173. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஜூன் 18ஆம் தேதியில தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த படத்துக்கான டேரக்டர் வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்கள். ஸோ படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்குக்கான ஒரு போட்டோ ஷூட்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோலாம் சொல்லியாச்சு. ஸோ அந்த வகையில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்துச்சு. ஸோ நான் அதனால் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், அதை வந்து லீக் பண்ண வேணாம், ஸோ சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும்னு நினைச்சேன். பட் ஆனால் நிறைய பேர் அது வந்து லீக் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால நானும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த வகையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரா தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ டாக்டர் அப்படின்னா முழு நேரமும் டாக்டராலாம் இருக்க மாட்டாரு. சோ டாக்டரா இருக்காரு. சோ இடையில ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு போயிட்டு பழி வாங்குற மாதிரி இல்ல அப்படின்னா இந்த டாக்டர் தொழில ஏதாவது ஒரு சில இல்லீகல் வேலைகள் நடக்குது, அதை கண்டுபிடிச்சு போற மாதிரியான சீன்ஸ் தான் இருக்கும். சோ ஃபுல் டைம் டாக்டரா இருக்க மாட்டாரு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் எடுப்பாரு. சோ அந்த வகையில ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர் கிடையாது. சோ அப்பப்ப அனிமல் மூடுக்கு மாறி மாறி போயிட்டு வருவாரு நம்ம தலைவர் அவர்கள். சோ அப்படிதான் இருக்க போகுது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல டாக்டர் கெட்டப்ல தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப வர படங்கள்ல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கும் படத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் கொடுக்குறாங்க. சோ அந்த வகையில இந்த படத்துலயும் அது மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ பாப்போம் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்னா டாக்டரா நடிக்கிறதுனால இந்த படம் வந்து 5 ரூபா டாக்டர்னா ஃபேஸ் பண்ணிருக்க போகுது. அதனால திருவேங்கடம் அவருடைய 5 ரூபா டாக்டர்னா பயோபிக்கா எடுக்க போறாங்க. அதோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது முழுக்க ரூமர் தான். சோ 5 ரூபா டாக்டருக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்க போறதே கிடையாது. இந்த படம் ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் படம். சோ வெளி உலகத்துக்கு ஒரு டாக்டரா சோ உள்ள வந்து ஒரு வேற ஒரு ஆளா இருக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி தான் நம்ம ரஜினிகாந்த் அவருடைய வரிசையாக படங்கள்லாம் வருது. ஸோ அந்த வகையில் இதுவும் அது மாதிரி தான் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. தவிர 5 ரூபா டாக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து சோசியல் மீடியாஸில் நிறைய பேரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 5 ரூபா டாக்டர் கிடையாது, இவர் இது வந்து வேற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 5 ரூபா டாக்டர் நம்ம சூர்யா அவர்கள் தான். இப்போ சூர்யா 48 எடுத்துட்டு ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் இந்த தலைவர் 173 படத்தோட ஷூட்டிங் ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஷூட் தான் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த சாங் ஷூட்டிங்க்கு யார் கோரியோகிராஃபி பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் தான் பண்ண போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் ஆல்ரெடி சிக்கட் வைப் கூலி படத்தில் சிக்கட் வைப் சாங் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறமா தலைவர் கூட சேர்ந்து இந்த ஒரு பாட்டையும் பண்றாரு. ஸோ கண்டிப்பா ஸ்டெப் எல்லாம் சூப்பரா இருக்கும். அண்ட் மியூசிக் யாருன்னா நம்ம அனிருத் அவர்கள் தான். ஸோ கண்டிப்பா சூப்பரா போட்டிருப்பாரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் 18 சொன்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் யாரு, இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் கூடிய சீக்கிரமா அப்டேட் வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தலைவர் 173 படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டாக்டரா தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து அந்த 5 ரூபா டாக்டர்னா கிடையாது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெறும் டாக்டர் அண்ட் அதுக்கப்புறமா அதுல வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளால தலைவர் அவர்கள் வேற மாதிரி மாறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.